இப்போ நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா சோப்பு பாக்ஸ் வீடியோ தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் பின்ன ஆரம்பிக்கிற பாருங்கள். ஒயரை நல்லா மடித்து சென்ட்ரு ஒயரை மடித்து எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னிக்கிட்டு வரணும். இதுக்கு எடுத்துக்கிட்ட அளவு 2 அடி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு அடி எடுத்துக்கோங்க. 2 அடியில் 10 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 2 அடியில் 10 ஒயர் கட் பண்ணி கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணி 2 அடி ஒயரு கொஞ்சமாக சொருக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்த ஒயர் மீதி ஒயர் பின்னுவோம் பார்த்தீங்களா, அதில் வர்ற கலரில் கொஞ்சம் கொஞ்சம் மீதி ஆகும். அந்த இதை வச்சு நான் இந்த கூட போட்டிருக்கேன் மிச்சமான ஒயரில். இப்போ 2 கட்டு வாங்கி பின்னணுன்னா எல்லாமே செலவாகாது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாகும். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோலாம் போட்டுக்கலாம். மீதியான ஒயரை வச்சு தான் இப்போ சோப்பு பாக்ஸு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அடுத்த ஒரு லைன் ஆரம்பிக்கிறோம். அதுலேருந்து அந்த நம்ம விட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அளந்து எடுத்துகிட்டு நம்ம பின்ன ஆரம்பிச்சுக்கணும். பாருங்கள், அடுத்த லைன் பின்னி வந்தாச்சு. அது போட்டு பின்னிட்டு இப்போ இங்கே நம்ம விட்டுருக்கிற ஒயர் அளவுக்கு இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டாச்சு.
இப்போ வந்து இப்போ ஒயர் அடி பக்கம் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். நீளம் வந்து 10, அகலம் வந்து 6 போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். சின்னதாக சோப் பாக்ஸு அழகாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம சுற்றி வர்றது மேலே ஒரு 4 லைனு சுற்றி வந்து அதோட முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ எங்கே வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க. நான் இப்போ இங்கே ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஏணிப்படி முடிச்சதை போட்டு தான் நம்ம பின்ன போகிறோம். நாலு கார்னரும் திருப்பணும். 4 மூலையும் திருப்பிட்டு ஒரு லைனுக்கு வந்து கார்னர் திருப்புற லைன் வரும். அது போட்டுட்டு அதுக்கு மேலே 3 லைன் போட்டுடலாம். போதும். இந்த கூடை வந்து புதுசாக போடுறவங்களாம் இந்த கூடையை போட்டு பார்த்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பின்னி பழகும்போது மீதமான ஒயரை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக பின்னி கற்றுக்கலாம். பாருங்கள், கார்னர்கிட்ட வந்துட்டேன். இப்போ வந்து இந்த சைடு உள்ள ஒயர் எல்லாத்தையும் பின்னிடணும். பின்னிட்டு அடுத்த சைடு நம்ம ஒயரை இப்படி திருப்பணும். ஒயரை திருப்பி இந்த பக்கம் இருக்கிற ஒயரில் தான் நம்ம போடணும். இதுதான் வந்து மூளை திருப்புறது, கார்னர் திருப்புறது. இப்போ இதை போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டு ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். முக்கோண ஷேப்பு கிடைக்கும். முக்கோண ஷேப்பு கிடைக்கும். முக்கோண ஷேப்பு கிடச்சி நல்லா கார்னர் திரும்பிடுச்சு, நல்லா மூளை திரும்பிடுச்சு. அதை அப்படியே சுற்றி பின்னிக்கு வந்து இந்த கார்னரும் அதே மாதிரி தான் போடணும். அதே போல் 4 கார்னரும் நீங்கள் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கார்னர் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் 4 கார்னருமே போடணும். எந்த வித்தியாசமும் வராது. ஒரே மாதிரி தான் போடணும். ரெண்டு கட்டு ஒயர் வாங்கினா அதில் எப்படியும் கொஞ்சம் மிச்சமாகும். ஒரு கட்டு ஒயர்னாலும் கொஞ்சம் மிச்சமாகும். மிச்சமாகிற ஒயரை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக போட்டு நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களும் இந்த மாதிரி போட்டு கற்றுக்கலாம். பாருங்கள், அடுத்த கார்னர் திருப்புறோம். பாருங்கள் எப்படி திரும்பி இருக்குது பார்த்தீங்களா? 2 பக்கமும் மூளை திருப்பியாச்சு, முக்கோண ஷேப் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் சுற்றி போட்டுக்குவாங்க.
பாருங்கள், இப்போ 4வது கார்னர் போடுறோம். இப்போ 4 கார்னர் போட்டு பின்னி வந்தாச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா எப்படி திரும்பி இருக்கு பாருங்கள், நல்லா அழகாக திரும்பி இருக்குது 4 பக்கமும். இப்போ ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் நல்லா ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஒயர் மேலே இருக்கிற ஒயரை கீழாக்க நவுத்தி விடணும். நவுத்தி விட்ட ஒயரை மேலே தள்ளி விடுங்க. இப்போ நம்ம பின்னிக்கு வந்துருங்களா, ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மடித்து அந்த நவுத்தி விட்ட ஒயருக்குள்ளே விடணும். இப்போ இந்த ஒயரை எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஏணிப்படி முடித்து போட்டுட்டோம். இப்போ போட்டுட்டு அந்த போட்ட இதிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, போட்டதுலக்கோ பக்கத்தில் உள்ளது அடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சுக்கணும். பாருங்கள், அடுத்ததில் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா அதே மாதிரி ஆரம்பித்து ஒவ்வொரு லைனுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போ வந்து இப்போ செகண்ட் லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு சுற்றி வந்து திருப்பி இதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கணும். ஏணிப்படி முடிச்சு போகிறது அப்படி இதே போல் 4 லைன் போட்டிருக்கோம். இதில் 4 லைன் போட்டு பார்க்கலாம். அப்படியே பின்னிக்கிட்டு வாங்க. பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. ஃபினிஷிங் பண்ண போகிறேன். இப்போ ஃபினிஷிங் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு ஏணிப்படி முடிச்சு எப்படி போட்டு ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்காகவும் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதும் கற்றுக்கலாம், புதுசாக போடுறவங்க கற்றுக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ சோப் பாக்ஸ் வீடியோ போட்டு விட்றேன். ஒயர் கூட பின்னுறதும் இது நீங்கள் கற்றுக்கிட்டால் இதே மாதிரி தான் ஒயர் கூட பின்னுறது வரும். போட்டு பின்னிடலாம் ஈஸியாக. பாருங்கள், இப்படி போட்டு இழுத்து விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கூட பின்னி முடிச்சிட்டேன் பாக்ஸு. அதோட இந்த ஒயர் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை அப்படியே பரட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கா, அழகாக வந்திருக்கா. இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிட்டு நம்ம சொருகிக்கலாம். இதே மாதிரி பெரிய கூடையுமே நம்ம இப்படி திருப்பிட்டு சொருகிட்டு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு இது மடக்கி போடலை, அப்படியே ஒரு அதுலேயே சொருகிட்டேன். ஃபஸ்ட் லைன்லேயே சொருகி ஒரு 4 லைன் சொருகி விட்டுட்டு மிச்சமான ஒயரை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒயர் கூட சொருகிறதும் இப்படி தான் சொருகணும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் ஒயர் கூட போடுறது நீங்கள் கற்றுக்கின்றலாம். இந்த வீடியோ போட்டு கற்றுக்கிட்டாலே ஒயர் கூட போடுறது கற்றுக்கின்றலாம். கூட சொருகிறதும் இப்படி தான். கூட சொருகிறது வந்து அதில் வந்து ஒரு லைன் விட்டு அடுத்ததில் சொருகி அப்படியே மடக்கிற மாதிரி வரும். இது வந்து நான் மடக்காமல் அப்படியே சொருகியிருக்கேன். பாருங்கள், எல்லாம் சொருகியாச்சு. சொருகிட்டு இந்த மாதிரி மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ திருப்பி சொருகி இருக்கிறோம் பார்த்தீங்களா? இனிமேல் அதே அப்படியே பரட்டி விட்டுடலாம். இதே மாதிரி நீங்கள் பெரிய கூடையும் இந்த மாதிரி திருப்பி சொருகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. சோப் பாக்ஸ் ஒயர் வச்சு எப்படி சோப் பாக்ஸு போடுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். போட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.